வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னில இன்னைக்கு பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஓய்வு, அதாவது ரெஸ்ட். என்ன மேம் ரெஸ்ட் எடுத்தா எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நீங்க நிறைய எக்ஸசைஸ் பண்றீங்க, நிறைய டயட் இருக்கிறீங்க அப்படிங்கறதுனால மட்டும் உங்கள் உடல் எடை குறையாது. கண்டிப்பா அந்த உடலுக்கு, அதாவது அந்த மசில்ஸ்க்கு நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற அந்த மசில்ஸ்க்கு நீங்க ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மசில் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களோட தேவையில்லாத ஃபேட் கொஞ்சம் ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகிறதுக்கும், அதாவது அதை யூட்டிலைஸ் ஆகிறதுக்கும், கேலரியா பேர்ன் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னா, ஓய்வு அப்படிங்கிறது உடல் எடை குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணி அப்படின்னே சொல்லலாம். சரி, எப்படி ஓய்வு எடுக்கிறது? தூக்கம் அப்படிங்கிறது முக்கியமான ஓய்வு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிம்பிளா ஸ்ட்ரெச் பண்ணி உங்க கை கால்களை ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இது நிறைய பேர் செய்யறதே இல்லை. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வாக்கிங் போயிட்டு வரோம்னா கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயங்கரமா நடக்கிறாங்க. ஆனா நடந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. வேக வேகமா அப்படியே போய் குளிச்சுட்டு வேலைகளை அப்படியே தொடங்கி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நிஜமாவே நம்ம வாக் பண்றதுக்கான பலன் பெருசா கிடைக்காமல் போயிடும் அப்படின்றதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த காலத்துல கோயிலுக்கு போறது, காலார நடந்து கோயிலுக்கு போறதே ஒரு விதமான எக்ஸசைஸ் தான். மலை ஏறி கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, இல்ல ரொம்ப தூரம் நடந்து நம்ம கோயிலுக்கு பிரயாணம் பண்ணி போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஆனா சாமி கும்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் பக்கத்துல, அதாவது கோயில்ல எங்கேயாவது உட்கார சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த காலார நடந்ததுக்கு அப்புறம் உட்கார்ற ஓய்வு அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க எவ்வளவு நல்லா எக்ஸசைஸ் பண்ணினாலும் கண்டிப்பா ஓய்வு அப்படிங்கிறது முக்கியம். நீங்க ஆசனம் பண்ணீங்க, யோகாசனம் பண்றீங்க அப்படின்னா அதுல சாந்தி ஆசனம் அப்படிங்கிறது கடைசியா இருக்கும். அதாவது படுத்து உடலை சமநிலையில வச்சு ரெஸ்டிங் பொசிஷன்ல இருக்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ரெஸ்டிங் பொசிஷன் நீங்க இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட பாடி, உங்களோட மசில்ஸ் மறுபடியும் அதோட எனர்ஜி ஸ்ட்ரென்த் கெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. சரி, அடுத்த ஓய்வுல வர்றது தூக்கம். நிறைய பேர் கோட்டை விடுற ஒரு முக்கியமான விஷயம் இது. காலைல 5 மணிக்கு எப்படியாவது அலாரம் வச்சு எந்திரிச்சு கஷ்டப்பட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஆனா தூங்குற டைம் பாத்தீங்கன்னா 12 மணி 1 மணி இப்படி தூங்குவோம். ஓகேங்களா? இப்படி ப்ராப்பரான தூக்கம் இல்லாம அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்க பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணி நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க, இல்ல டயட் இருக்கீங்க அப்படின்னா செரிமான கோளாறுல இருந்து, டென்ஷன்ல இருந்து, சுகர் அதிகமா சுரக்கிறது இருந்து நிறைய பிரச்சனைகள் வரும். சோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல தூக்கம்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு 10 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் தூங்குற தூக்கம், ஒரு 7 மணி நேரம் அல்லது ஒரு 8 மணி நேரமான தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை. 8 மணி நேரம் தூங்க முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 6:30 இருந்து 7 மணி நேரமாவது தூங்கணும். உங்களுக்கு என்னங்க தூங்கினா போதும் இல்லையா, நாங்க பகலே ஒரு 6:30 7 மணி நேரம் தூங்கிடுறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இது தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த பயாலஜிக்கல் கிளாக் இந்தந்த நேரம் தான் தூங்கணும், இந்தந்த நேரம் தூங்கும்போது இந்தந்த உறுப்புகள் ஓய்வெடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ இரவு நேரங்கள்ல நம்ம உடல்ல உள் உடல்ல இருக்கிற நிறைய உறுப்புகள் ஓய்வெடுக்கும். நம்ம அந்த நேரத்துல முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த உறுப்புகளை ரொம்ப ஹெவியா டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இரவு நேரத்துல இருக்கணும். குறிப்பா ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல காலையில ஒரு 5 மணி வரைக்குமான தூக்கம் அப்படிங்கிறது உங்களை ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டுட்டு போய் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா பார்த்துக்கும். உங்களோட உடம்பு, அதாவது உங்களோட பிசிக், உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், உங்களோட மசில்ஸ் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். சோ திரும்பவும் சொல்றேன், வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல ப்ராப்பரான ரெஸ்ட், கரெக்டான ஓய்வு அப்படிங்கறத பிளான் பண்ணினாதான் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.